ஹலோ, குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 வெரைட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு 1/2 kg எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இது கூட இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மெயின் இதுவே வெண்டைக்காவும் கோஸையும் திருகி கோஸை வந்து இப்படி தீத்தி வச்சுருக்கேன், இந்த பீட்ரூட் சீவோல அதில். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு செஞ்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்னைக்கு டிஷ்ஷில் வந்து நான் இதுதான் செய்ய போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக மசாலா பருப்பு வடை செய்ய போகிறேன். இந்த 2 காய்களையும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சோம்பு இதை வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றப்போ கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் ஆகிருக்கீங்க. அதனால ஏன் அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் வந்து இப்போது சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குறைன்னு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம்ல. இப்போ இது கூடவே தான் நம்ம வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக, ஜாஸ்தி சேர்க்க வேணாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதெல்லாமே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி உருண்டை பிடிச்சா இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வரணும். அதே சமயம் வடை தட்டுறதுக்கும் இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வடை உங்களுக்கு கரெக்டாக வருமே. ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 minutes வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அனல் தூக்கி விட்டுட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படி தான் தட்டிக்கிறேன். போட்டிருக்கேன், வேகட்டும். மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 minutes வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா அழகாக கலராக வந்திருக்கு. நான் திருப்பி போட்டிருக்கேன், அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. வெந்துடுச்சு, பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குல்ல வடை. இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. இதை நீங்கள் சூடாக செஞ்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.